ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் டேஸ்டான மசாலா முட்டை ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா 2 முட்டையை உடச்சி ஊற்றி மசாலா சேர்த்து ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட திருப்தியோடு நீங்கள் வெளியில் கிளம்பி போகலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒருத்தருக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றி ஆம்லேட் போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு ஆம்லேட் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டையும் மசாலாவும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டையை நல்லா அடிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் பாதி எடுத்து அதை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தலைவெட்டி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் தலைவெட்டி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா அடித்து விட்டுக்கோங்க. மசாலாவும் முட்டையும் எல்லாம் ஒன்று சேர நல்லா அடித்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஆம்லேட் போட்டுற வேண்டியதுதான். ஆம்லேட் போட ஒரு தோசைக்கல்லோ இல்லை சாஸ் பேனோ எடுத்துக்கோங்க. பேன் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டை மசாலாவை பேனில் ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெயை சுற்றி ஊற்றிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ கரண்டியை வச்சு நல்லா ஓரத்துலலாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி போடுங்க. ஆம்லேட்டை திருப்பி போட்ட பிறகு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இன்னொரு பக்கமும் நல்லா வேக விடுங்க. லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் இன்னொரு பக்கமும் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ முட்டை ஆம்லேட்டை திருப்பி போடுங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டான முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.